கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கைவிடமாட்டார் ஊழியங்கள் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவதூதன் கேப்ரியல் ஆசாரியரான ஜக்கரியாவுக்கு சொன்ன வார்த்தை இது. அவருக்கும் அவரது மனைவி எலிசபெத்துக்கும் நீண்ட நாட்கள் குழந்தையில்லை. வயதான பிறகும் காத்திருந்தார்கள். நம்பிக்கை சுருங்கிய நேரத்தில் தேவன் ஒரு செய்தி அனுப்பினார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இது வெறும் குழந்தை பிறப்பின் சந்தோஷம் மட்டுமல்ல, இது காத்திருந்த கண்ணீருக்கு வந்த பதில். இது நீண்ட நாளாக சுமந்த வேதனைக்கு வந்த ஆறுதல். நீங்களும் இன்று ஏதாவது ஒன்றுக்காக காத்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரவேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வருமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறது, தேவன் தாமதிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டார். மனிதர் இது முடியாது என்றாலும் தேவன் இப்போது நேரம் வந்தது என்று சொல்வார். ஜக்கரியா பல வருடங்கள் காத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் தேவன் கதவை திறந்தார். அவர்களின் வீடு சோகத்தின் வீட்டிலிருந்து சந்தோஷத்தின் வீடாக மாறியது. அதேபோல் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கண்ணீர் இருந்த இடத்தில் சிரிப்பு வரும். மனவேதனை இருந்த இடத்தில் மகிழ்ச்சி வரும். அவமானம் இருந்த இடத்தில் கீர்த்தி வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் திட்டங்கள் ஒன்றும் தவறாமல் நிறைவேறும். ஆகவே தளர்ந்து போகாதீங்க. உங்கள் நேரம் வருகிறது. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், திருமண காரியத்தில், குழந்தை பாக்கிய காரியத்தில், கடன் பிரச்சனையில், தொழில் காரியத்தில், குடும்ப காரியத்தில், எல்லாவற்றிலும் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்வார். கர்த்தரை நம்புங்க. விசுவாசத்தை மட்டும் விட்றாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.